What is novel? And welcome to ட்ராமா நாவல். ரெண்டுக்கு பெரிய வித்தியாசமே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ராமாவில் ஸ்டேஜ் செட்டிங் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதோடு சேர்த்து ஆக்ஷன் மூலமாக சில விஷயங்களை இன்டர்ப்ரிட்டேஷன் பண்ணுவாங்க. மரியான் ராஃபோர்டு இவர் நாவலை எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்னா பாக்கெட் தியேட்டர்ன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நாவலை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணணும்னா லாங் நரேட்டிவ் இன் ப்ரோஸ் டீட்டெயிலிங் த ஆக்ஷன் ஆஃப் ஃபிக்சுவஸ் பீப்புள்னு சொல்லலாம். ஸோ பார்த்திங்கன்னா நாவல்ன்றது ஒரு லூஸ் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை நம்மக்கிட்ட ஃபுல்லராக கொடுப்பாங்க. அதே மாதிரி அதில் வர கேரக்டர்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கிற கேரக்டர்ஸவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு வித்தியாசமான லிட்ரேச்சர்னு சொல்லலாம். ஸோ நாவலில் நிறையா காம்பினேஷன் நம்மளால் பார்க்க முடியும். என்ன மாதிரி காம்பினேஷன் பார்க்க முடியும்னா நரேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபி, போயட்ரி அண்ட் ஃபேண்டசி, social criticism and particular view of life. நாவலில் பார்த்தீங்கன்னா நிறைய எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் நாவலில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா பிளாட், கேரக்டர்ஸ், dialogue, the scene and time of action, style in narration, view of life. இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸை நாவலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு பிளாட்டை பற்றி சொல்லணும்னா இது ஒரு ஆர்கனைசேஷன் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பிளாட் நாவலில் வர பிளாட்டை ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்கானிக் பிளாட், செகண்ட் த எபிசாடிக் பிளாட். இதில் ஃபஸ்ட்டு த ஆர்கானிக் பிளாட்டை பற்றி பார்த்தோம்னா இதில் வர கேரக்டர்ஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு இருக்கும். இதில் வர கேரக்டர்ஸ், இன்சிடென்ட்ஸ் ஏதாவது ஒன்றை ரிமூவ் பண்ணால் கூட அந்த நாவலில் வர ஸ்டோரியே டேமேஜ் கூட ஆகலாம். அந்த அளவுக்கு அதில் வர கேரக்டர்ஸ், ஈவெண்ட்ஸ் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்கும். செகண்ட் டைப்பான த எபிசோடிக் பிளாட்டை பற்றி சொல்லணும்னா அதில் வர கேரக்டர்ஸ், இன்சிடென்ட்ஸ் எல்லாமே லூஸாக தான் ஃபார்ம் ஆகிருக்கும். எந்த அளவுக்கு லூஸாக இருக்கும்னா ஒன்றோட ஒன்று சம்மந்தப்படாமலே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃபீல்டிங்கோடைய பிக்கார்ஸ்கியூ நாவலாக இருந்தாலும் சரி, டிக்கன்சன் உடைய நாவலாக இருந்தாலும் சரி, இதை எல்லாமே எபிசாடிக் பிளாட்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நல்ல பிளாட் எப்படி இருக்கணும்னா அது ரொம்ப நேச்சுரலாகவும் ஃப்ரீயாகவும் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கணும். செகண்ட் கேரக்டரைசேஷன். ஒரு கேரக்டரை உருவாக்குறதே ஒரு ஆர்ட்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு கேரக்டர் ஒரு நாவலில் இருக்குண்டா அது நம்மளுடைய இமேஜினேஷனில் அந்த கேரக்டர் உயிரோடையோ இல்லை ரியலாகவே இருக்குன்ற ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்கணும். அது ஒரு மென்னாக கூட இருக்கலாம், உமனாக கூட இருக்கலாம். அந்த கேரக்டர் ஏதோ உயிரோடு இருக்கிற ஃபீல் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ரீடர் இருக்காருன்னா அந்த ரீடர் ஒரு நாவலை வாசிச்சுட்டு அந்த நாவலை கம்ப்ளீட் பண்ணி முடித்து வச்சதுக்கப்புறமும் அந்த கேரக்டர் அந்த ரீடருடைய மைண்டில் அப்படியே இருக்கணும். அப்படி தான் ஒரு கேரக்டரை உருவாக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாவலில் இருக்கிற கேரக்டரைசேஷனை ரெண்டு விதமாக பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா த டைரக்ட் ஆர் த அனலிட்டிக்கல், செகண்ட் த இன்டைரக்ட் ஆர் த ட்ராமாட்டிக். இதில் த டைரக்ட் ஆர் த அனலிட்டிக்கல் டைப் ஆஃப் கேரக்டரைசேஷனை பற்றி சொல்லணும்னா ஒரு நாவலிஸ்ட் தன்னுடைய கேரக்டரை வெளியிலேருந்து அதை போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கேரக்டரோடைய பேஷன், தாட், ஃபீலிங் எல்லாத்தையும் அவர் டிசெக்ட் பண்ணி காட்டுவார். சில நேரங்களில் அந்த கேரக்டர் மேலே ஜட்ஜ்மெண்ட் கூட பாஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா த இன்டைரக்ட் ஆர் த ட்ராமாட்டிக் மெத்தடுன்னு சொல்லலாம். இதில் நாவலிஸ்ட் என்ன செய்வார்னா தன்னுடைய கேரக்டர்ஸே தன்னை பற்றி ரிவீல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ஒரு சில நேரம் அந்த கேரக்டரே பேசுகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அதை ஆக்ஷன் மூலமாக கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும்.
இல்லைன்னா அந்த கேரக்டரை பற்றி அந்த நாவலில் வர இன்னொரு கேரக்டர் வந்து கமெண்ட் பண்ணுற மாதிரி வந்து அந்த நாவலில் வந்து எழுதியிருக்கலாம். ஸோ இப்போது மாடர்ன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் நாவலிஸ்ட் வந்து எந்த டைப் ஆஃப் கேரக்டரைசேஷனை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த செகண்ட் டைப், அதாவது இன்டைரக்ட் ஆர் த ட்ராமாட்டிக் மெத்தடை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டயலாக். ஸோ ஒரு பிளாட், ஒரு கேரக்டர்ஸை வந்து வயர்னஸோடையும் ஆக்சுவாலிட்டியோடையும் வந்து கொடுக்குறது வந்து டயலாக் மட்டும்தான். ஸோ ஒரு டயலாக் மட்டும்தான் வந்து ஒரு கேரக்டர் வந்து என்ன பேஷனோடு இருக்குது, என்ன எமோஷன்ஸோடு இருக்குன்ற விஷயத்தை வந்து காட்டும். ஒரு பிளாட் வந்து இன்னொரு லெவலுக்கு வந்து மூவ் ஆகுறதுக்கும் டயலாக் மட்டும்தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டயலாகை வந்து நம்ம வந்து எப்படி வந்து பார்க்கணும்னா, அதை வந்து ஒரு ஆர்கானிக் எலமெண்ட் ஆஃப் ஸ்டோரியாக தான் வந்து பார்க்கணும். ஸோ அதனாலேயே டயலாக் வந்து எப்படி வந்து இருக்கணும்னா நேச்சுரலாக, அப்ராப்ரியேட்டாக, ட்ராமாட்டிக்காக வந்து இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போயுமே அந்த கேரக்டரோடைய பர்சனாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதை வந்து பார்த்துக்கிறணும். அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து டயலாக் மட்டும்தான். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து டயலாக்ஸில் வந்து அவாய்டு வந்து பண்ணலாம். தியேட்டரிக்கல் டிக்ளமேஷன், மெலோட்ராமேட்டிக் ரேண்ட், இதெல்லாம் வந்து நம்ம வந்து டயலாக்ஸில் வந்து அவாய்டு வந்து பண்ணலாம். ஃபோர்த் வந்து டைம் அண்டு பிளேஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த டைம் அண்டு பிளேஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து நாவலில் வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். என்ன காரணம்னா ஸ்டோரியோடைய ஹோல் செட்டிங்கே வந்து இந்த டைம் அண்டு பிளேஸ் ஆஃப் ஆக்ஷன் தான் வந்து முக்கியமான விஷயம். அது வந்து சோஷியலாகவும் இருக்கலாம், அது வந்து மெட்டீரியலாகவும் இருக்கலாம். ஸோ நாவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி லைஃப், சீ லைஃப், இண்டஸ்ட்ரியல் லைஃப், இல்லைன்னா ஒரு ஆர்டிஸ்டிக் லைஃப்பை வந்து காட்டலாம். ஸோ லைஃப்பில் வந்து நிறையா விஷயங்கள் கூட வந்து இருக்கலாம், நிறையா கிளாஸஸ் ஆஃப் பீப்புள்ஸையும் கூட வந்து காட்டலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ரீஜனல் இல்லைன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோடு வந்து நாவல்ஸ் வந்து எழுதப்படலாம். ஸோ என்ன மாதிரி செட்டிங்காக இருந்தாலும் ஒரு நாவலிஸ்ட் வந்து என்ன செய்யணும்னா அந்த செட்டிங்க்கு ஏற்றாப்புல நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து ஒரு லைவ்லி பிக்சர் வந்து கொண்டு வரணும். நாவல்ன்ற விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நம்ம லைஃபோட வந்து கன்சர்ன் ஆகி தான் வந்து இருக்குது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாவலிஸ்ட் வந்து தான் வந்து ஒரு லைஃப்பை வந்து எப்படி வந்து பார்க்குறாருன்ற விஷயத்தை வந்து அந்த நாவல் மூலமாக கூட வந்து ரிவீல் வந்து பண்ணலாம். அதுக்காக அந்த நாவலிஸ்ட் வந்து என்ன வந்து பண்ணணும்னா ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப செலக்டிவாக வந்து செலக்ட் வந்து பண்ணணும். அதே மாதிரி மெட்டீரியல்ஸை வந்து ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். அவர் கொடுக்க போகிற கேரக்டர்ஸை வந்து ப்ராப்பராக வந்து ப்ரெசண்ட் வந்து பண்ணியிருக்கணும். அதே கூட வந்து பிளாட்டை வந்து ப்ராப்பராக வந்து டெவலப் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இது மூலமாக அவர் வந்து லைஃப்பை பற்றி என்ன நினைக்கிறாருன்ற விஷயத்தை வந்து அவர் வந்து ரிவீல் பண்ணலாம். இருந்தாலும் நாவலிஸ்ட் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த நாவல் மூலமாக அவர் வந்து ப்ரீச் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாவலிஸ்டோடைய ஃபிலாசபி வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கலாம். ஆனால் அதை வந்து அவர் வந்து எப்படி வந்து இன்டர்பிரட் பண்ணணும்னா அதை வந்து லைஃபோடையும், தாட்டோடையும், கேரக்டரோடையும், டெம்பரமெண்ட்டோடையும் அதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான ப்ராடக்டாக வந்து கொடுக்க ட்ரை பண்ணணும்.